ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆர்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அட்மிஷன்ஸ் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வரைக்குமே ஓப்பன் ஆகலை. ஸோ மே ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சு, ஆனால் இது வரைக்குமே ஓப்பன் ஆகலை. ஏன்னா ஏப்ரல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் பீரியட் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து தொடங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் துவக்கப்பள்ளியில் 25% மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாவதில் இந்த ஆண்டு தாமதம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் பங்கீட்டு தொகை 2 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாததால் தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கட்டணத்தை விடுவிக்க முடியாமல் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான அறிவிப்பும் தாமதமாகிறதா என்று பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான 2 ஆண்டுகளுக்கான ஆர்டி மாணவர் சேர்க்கையின் அறிவிப்பு மார்ச் கடைசி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகும். அப்போதுதான் ஆன்லைன் விண்ணப்பிக்க தேவையான பிறப்பு, ஜாதி, இருப்பிடம், வருமான சான்றிதழ்களை பெற்று பதிவேற்றம் செய்ய கடந்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 அறிவிப்பு வெளியாகி ஏப்ரல் 20 ஆன்லைன் சேர்க்கை துவங்கியது. இந்த ஆண்டு மே துவங்கி அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது குறித்து காரணம் தெரியாமல் பெற்றோர் குழப்பத்தில் உள்ளனர். காரணம் என்ன? ஆர்டிஐ சேர்க்கையில் ஆண்டுதோறும் 75,000 மாணவர்கள் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு சேர்க்கை பெற்று 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி பயின்று வருகின்றனர். அதற்கான செலவை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அரசு வழங்கும். இதற்கான 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்வர். 2023, 2024 மற்றும் 24-25 என 2 ஆண்டுகள் முடிவிட்டும் அதற்கான கட்டணம் தனியார் பள்ளிகளில் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதனால் 8,000 பள்ளிகளில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை சேர்க்கையில் படிக்கும் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு 2 ஆண்டுக்கான அதற்கான தொகையை தமிழக அரசு இதுவரை விடுவிக்கவில்லை அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்துக்கான மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிதி பங்கீடு 2 ஆண்டுகளாக வராததால் இத்தொகையை பள்ளிகளுக்கு விடுவிக்க முடியவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த ஆண்டு அறிவிப்பு இதுவரை வெளியிடாததால் கல்வித்துறை தயக்கம் காட்டுகிறதா என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெற்றோர் குழப்பத்தில் உள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏற்கனவே 2 வருஷம் வந்து அதுக்கான பங்கீட்டு அதாவது நிதி வந்து இது வரைக்குமே வெளியிடலை. ஸோ ஏற்கனவே இப்போ வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த அட்மிஷனுக்கான பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அதுக்கான பாதி பேமெண்ட் தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்தமாரி கவர்மெண்ட் வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணாததுனால இப்போதைக்கு அவங்கக்கிட்டேயே அதாவது ஆர்டிஎல் அட்மிஷன் வாங்கினவங்களுக்கும் சேர்த்து வந்து ஃபுல் பீஸை வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணும்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுறோம், ஸோ அதை வந்து லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தமாரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனாலே பேமெண்ட் இன்னும் இஷ்யூ பண்ணாததுனால ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுல வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த வீக்கில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 வீக்லேயே இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம 1 by 1 உங்களுக்கு வந்து நம்ம தருவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.